நண்பர்களுக்கு வணக்கம். ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். நானும் ஏதோ தொழிலெலாம் பண்ணி பார்த்தேன். நிறைய நஷ்டம், நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. கஷ்டத்தில் இருக்கிறேன். அதனால் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இதுவும் கௌரவமான தொழில் தான். நம்ம செய்கிற தொழிலில் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம வண்டியில் எப்பயுமே மீட்டர் கட்டணம் தான், எக்ஸ்ட்ரா கட்டணம் கிடையாது. புக்கிங் காசு மட்டும் தான் அவங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டேன். அதேமாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் எங்கன்னா என்னை பார்த்தீங்கன்னா என்னை நேராகவே கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயாக தான் வருவேன். உங்களுக்கு காசு கிடையாது, கட்டணம் கிடையாது. ப்ரெக்னன்சிக்கு இலவசம். ஓகேங்களா? ஆட்டோ பின்னாடிலாம் எழுதலை, நான் இங்கே எழுதி வச்சிட்டேன். ஓகேங்களா? என்னை பார்த்துக்குங்க, என் ஆட்டோவை பார்த்துக்குங்க. எங்கே கூப்பிட்டீங்கனாலும் இலவசம் தான், காசுலாம் வாங்க மாட்டேன். சரிங்களா? அதுக்கிண்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் கூப்பிடாதீங்க, என்னால் முடியாது. என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன். இதுக்கெல்லாம் நம்பர் கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு 10 கால் வந்ததுன்னா ஒருத்தருக்கு போக முடியலனாலும் மனஸ்தாபம் ஆகும். அதனால் என்னை நேரில் பார்க்குறவங்க என் ஆட்டோவையும் என்னையும் பார்த்தீங்கன்னா தாராளமாக கர்ப்பிணி தாய்மார்கள் நான் கூப்பிட்டு நான் இலவசமாக உங்களுக்கு பண்ணித்தரேன். சரிங்களா? உங்களுக்கு மருத்துவமனையில் சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன உதவி பக்கத்தில் எத்தனை விடணும், நடக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் தாராளமாக நான் கூப்பிடுங்க. நான் கண்டிப்பாக வரேன். நான் இந்த சிட்டிக்குள்ளே, சென்னை சிட்டிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன். என்னை எங்கே வேணாலும் பார்த்து கூப்பிடுங்க, நான் வரேன். நன்றி.